அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் 6ஆம் திருமுறையின் முதல் தலைப்பில் வரக்கூடிய முதல் பாடலை பார்க்க இருக்கின்றோம். இந்த முதல் தலைப்பு பரசிவ வணக்கம் என்ற தலைப்பில் 3 பாடல்கள் உள்ளன. இதில் முதல் பாடலை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்பாக நாம் 6ஆம் திருமுறையின் சிறப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நாம் இதில் பயணப்படும் போது இதனுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு புரிய வரும். முதலில் இதனுடைய சிறப்புகள் என்ன என்றால், முதல் 5 திருமுறைகள், அதாவது 1 - 5 திருமுறைகள் பொது என்றால் இந்த 6ஆம் திருமுறை சிறப்பானது. 1 முதல் 5 திருமுறைகள் பூர்வம், அதாவது பழையது என்றால் இந்த 6ஆம் திருமுறை உத்தரம், அதாவது புதியது. இந்த 1 - 5 திருமுறைகள் எலிமெண்ட்ரி லெவல், அதாவது அடிப்படை பேசிக் என்றால் இந்த 6ஆம் திருமுறை அட்வான்ஸ்ட் ஹையர் லெவல். 1 - 5 திருமுறைகள் சமயம் சார்ந்தது என்றால் இந்த 6ஆம் திருமுறை சமயாதீதம், அதாவது சமயங்கள் எல்லாம் கடந்து அதற்கு மேலாக இருப்பது. 1 - 5 திருமுறைகள் தோத்திரத்திற்கு மிகுந்தது, தோத்திரம் செய்வதற்கு ஏற்றது என்றால் இந்த 6ஆம் திருமுறை சாத்திரம் மிகுந்தது. சரி, 1 - 5 திருமுறைகள் சாதனம் என்றால் இந்த 6ஆம் திருமுறை சாத்தியம், அதாவது அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. 1 - 5 திருமுறைகள் முக்தியை தருவது என்றால் இந்த 6ஆம் திருமுறை சித்தியை தருவது. 1 - 5 திருமுறைகள் உருவ வழிபாடை வலியுறுத்துகின்றன. இந்த 6ஆம் திருமுறை ஒளி வழிபாடை வலியுறுத்துகின்றது. 1 - 5 திருமுறைகள் சமய சன்மார்க்கம். இந்த 6ஆம் திருமுறை சமரச சுத்த சன்மார்க்கம். 1 - 5 திருமுறைகள் சரியை கிரியை. 6ஆம் திருமுறை யோகம் ஞானம் அவற்றை போதிக்கக்கூடியவை. 1 - 5 திருமுறைகள் அடி நடு தொடக்க நிலை. 6ஆம் திருமுறை முடி என்ற முடிந்த முடிவான நிலை. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 6ஆம் திருமுறை முதல் 5 திருமுறைகளிலிருந்து அதற்கு மேம்பட்ட நிலையில் இருக்கிறது. அதுக்காக நம்ம 5 திருமுறைகளும் வேணாமா அப்படின்னா அப்படி கிடையாது. முதல்ல இருந்து தான் நம்ம வரணும். ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு பக்தி செய்வதற்கு சரியை கிரியை அந்த இதிலிருந்து அடுத்து யோகத்துக்கு அடுத்து ஞான நிலை கருத்துக்கள், ஞானத்துக்கு வரும்போது அந்த 6ஆம் திருமுறை வருது. வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்க, முதல்ல நான் சைவ சமயத்தில் வச்சுருந்த பற்று உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். என்னை அந்த ஏறா நிலைமிசை மேல் ஏற்றுனது நான் அதில் வைத்திருந்த பற்றுக்கள் எல்லாம் இல்லை, தயவு தான் என்னை மேல்நிலைக்கு ஏற்றிருக்குன்னு தெளிவாக பெருபதேசத்தில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இந்த பாடல்கள், இந்த 6ஆம் திருமுறையில் உள்ள பாடல்கள் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். முதல் பாடல் பரசிவ வணக்கம் தலைப்பு. அதில் முதல் பாடல், எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஒவ்வொரு முறையும் எனது வீடியோவை போடும்போது இந்த பாடலை பாடி தான் நான் வீடியோ போடுவேன். இதுதான் முதல் ஸ்டார்டிங். அதாவது நம்ம எல்லாமே இதில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வராங்கன்றது நம்மளுக்கு தெளிவாகும். முதல்ல என்ன தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க, 4 வார்த்தைகள் தான். இதில் நம்ம முதல்ல உள்ளே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வர பயணங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெளிவாக சொல்கிறாங்க, எல்லாம் செயல்கூடும். எல்லாம் செயல்கூடும் அப்படின்னு வள்ளல் பெருமான் நீங்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்ம இக வாழ்க்கையில் பெறக்கூடிய அந்த செய்யக்கூடிய செயல்களை அவர் சொல்லலை, அதுவும் தான். ஆனால் அவர் எல்லாம் செயல்கூடும் சொல்கிறது
அந்த நம்ம உள்ளுக்குள்ள அகத்தில் இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியோட ஒன்றி கலந்து அந்த அதுவாகவே மாறி அநேகமாக அந்த அருளை பெற்று அநேகமாக வாழக்கூடிய அந்த ஒப்பற்ற அந்த உயர்ந்த அந்த வாழ்க்கையை தான் மரணமில்லா பெருவாழ்வை தான் சொல்கிறாங்க. அதாவது மனிதர்களாகிய நாம் பெறக்கூடியது அரிய அந்த மரணமில்லா பெருவாழ்வு தான். அதைத்தான் அவர் எல்லாம் செயல்கூடும், இதை தவிர ஒரு பெரிய அரிய செயல் வேறு ஒன்றும் இல்லை. மற்ற பேரு புகழ் பணம் காசு இதெல்லாம் பெரிய செயல், அரிய செயல் அல்ல. எது அரிய செயல்? மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வது தான். எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாமல் பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்வது. தெளிவாக அதை சொல்கிறாங்க. சரி, என் ஆணை அப்படின்றாங்க, சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் சொல்கிறத கேளுங்க, எல்லாம் செயல்கூடும். அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியே ஏற்று, சிற்றம்பலத்தில் எல்லாம் வல்லான் தனியே ஏற்று. இப்போ இந்த சிற்றம்பலத்தில் அவரே அம்பலவாணர் வருகை அப்படின்ற தலைப்பில் சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. அருட்பெரும் ஜோதியார் அம்பலத்தே விளங்குகின்றார் வாரீர் அப்படின்னு அங்கே பாடலில் சொல்கிறாங்க. தெளிவாக அந்த பாடலில் சொல்கிறாங்க. சரி, அவர் யார் அங்கே சொல்கிறாங்க? அம்பலத்தை விளங்குகின்றவர் அருட்பெரும் ஜோதியார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் வல்லான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் வல்லான்னா என்ன செய்வாங்க? படைத்தல், காத்தல், துரிசு நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல், இந்த 5 தொழில்கள் இதோட சர்வ சித்தி வல்லமை பெற்றவர். இவர் தான் எல்லாம் வல்லான். அப்படி சொல்லக்கூடிய அவர் கடவுள் அருட்பெரும் ஜோதி தான். அவர் சொல்கிறார் ஒரே கடவுள் அருட்பெரும் ஜோதி. அதைத்தான் நம்ம எப்பயுமே மனசில் வச்சுக்கிறணும். அந்த சிந்தனையை நம்ம மாறிடக்கூடாது. அதான் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று, இடைவிடாமல் அந்த சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை ஏற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? இடைவிடாமல் பக்தி செய்யணும். பக்தி செய்கிறது அப்படின்னா என்ன? அன்பு செய்யணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் உரைநடையில், அதாவது ஜீவர்களிடத்தில் தயவும், கடவுளிடத்தில் அன்பும், இந்த பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முக்கியம். இதை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக மேலேறிடலாம். இது நம்ம இல்லாமல் இருந்தால் வள்ளல் பெருமான் போதிக்கிறது இதுதான். எல்லா ஜீவர்களையும், எதிர்ப்பட்ட ஜீவர்கள் எல்லாரையும் கடவுளாகவே பாவித்து அவர்கள்கிட்ட தயவோடு இருக்கணும். எந்த அளவுக்கு தயவு நம்மளுக்கு மேலே கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பக்குவம் ஏற்படும். எந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படுறோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும். எந்த அளவுக்கு கடவுளுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்குதோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி பயணப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான். இவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ நம்ம இப்போ செய்ய வேண்டியது என்ன? அந்த இடைவிடாமல், அந்த அதான் சொல்கிறாங்கல்ல, சிற்சபையிலே மனசை நிறுத்தி பழகுன்றாங்கல்ல. அப்போ நம்ம அங்கேயே மனசை நிறுத்தி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த அருட்பெரும் ஜோதி அந்த கடவுளை நம்ம உள்ளே நிறுத்தி தான் செய்யணும். இந்த செஞ்சு 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 நம்ம பழக அப்படி பழகும்போது நம்மளுக்கு மும்மலங்களினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. மற்றும் அஜாக்கிரதையினாலேயோ ஊழ்வினையினாலேயோ எந்த துன்பங்களும் நம்மளுக்கு நேராது. மேலும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சிறப்பான செயல்களாகவே இருக்கும். சங்கடத்தை ஒருபோதும் தராது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, சுலபம்னா நம்மளுக்கு கஷ்டமாக தெரியுது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி இருந்தே பழகலை. புறத்துலேயே போய் பழகினதுனால நம்மளுக்கு சிரமமாக தெரியுது. எப்போ நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் சொல்லக்கூடிய கடவுள் ஒருவரே, அந்த ஜீவகாருண்யம் அதை நம்மளுக்கு ரொம்ப அதை பிரதானமாக எடுத்துக்கிட்டு அந்த கடவுள் அவர் சொல்லக்கூடிய எல்லா ஜீவர்களையும் கடவுளாகவே பாவித்து அதே இதில் பயணம் பண்ணணும். அதான் சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியே ஏற்று. இந்த சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை அன்பு செய், அதாவது பக்தி செய்ன்றாங்க. இடைவிடாமல் பக்தி செய், ஒரு க்ஷணம் நேரம் கூட மறக்கக்கூடாது. அதான் சொல்கிறாங்கல்ல, ஒரு பாடல் சொல்லுவாங்க, உன்னை மறந்தால் உயிர் விடுவேன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அகவலில் பார்க்கும்போது ஒரு பாடலில் பார்த்தோம், உன்னை மறந்தறியேன் மறந்தால் உயிர் விடுவேன், தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு பக்தி வச்சுருக்காரு பாருங்கள், எந்த அளவுக்கு அன்பு. அந்த மாதிரி அன்பு அந்த நிலையில் நம்ம இருக்கணும். அதைத்தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். இப்போ அவர் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி அப்படின்றதுக்கு இந்த அம்பலவாணர் வருகையில் அதோட கூட அம்பலவாணர் அணைய வருகைன்னு ஒரு அதுலேயும் ஒரு பாடல் பாடியிருக்காங்க.
அம்பலவாணர் ஆட வருகை. இது மூணுலையுமே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி. அந்த பாடல் வரிகள் நான் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதை பாடிட்டு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அம்பலவாணர் வருகை. வாரீர் சிதம்பரவல்லி சிவகாமவல்லி மணாளரே வாரீர், மணிமன்ற வாணரே வாரீர், அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவரே திரு அம்பலவாணரே வாரீர், அன்புடையாளரே வாரீர், அச்சம் தவிர்த்து எனை ஆட்கொண்டு அருளிய அந்தணரே இங்கு வாரீர், அம்பலத்தையரே வாரீர், அன்புருவானவர் இன்புற உள்ளே அறிவுருவாயினீர் வாரீர், அருட்பெரும் ஜோதியீர் வாரீர், அண்டங்களெல்லாம் அணுவில் அடக்கும் அருட்பெரும் சித்தரே வாரீர், அற்புதரே இங்கு வாரீர், அம்மையுமாய் அப்பனுமாய் ஆகி என் அன்பனும் ஆயினீர் வாரீர், அங்கணரே இங்கு வாரீர், அப்பனி பொன்முடி அப்பனென்று ஏத்து மெய் அன்பருக்கு அன்பரே வாரீர், இன்பம் தர இங்கு வாரீர், அச்சுதர் நான்முகர் உச்சியில் மெச்சும் அடிக்கமலத்தீரே வாரீர், நடிக்க வல்லீர் இங்கு வாரீர், கண் அணையீர் உம்மை காண என் ஆசை கடம் பொங்குகின்றது வாரீர், என் ஆசை கடல் பொங்குகின்றது வாரீர், உடல் தங்குகின்றது வாரீர், கட்டிக்கொண்டு உம்மை கலந்து கொள்ளல் வேண்டும், காரணரே இங்கு வாரீர், பூரணரே இங்கு வாரீர். இது அம்பலவாணர் வருகையில் பாருங்கள். ஒவ்வொரு வரிகளும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே திரு அம்பலவாணரே வாரீர், அன்புடையாளரே வாரீர், அச்சம் தவிர்த்து என ஆட்கொண்டருளிய அந்தனரே இங்கு வாரீர், அம்பலத்தையரே வாரீர். தெளிவாக சொல்கிறாங்க. அந்த திரு அம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட அம்பலவாணர் அணைய வருகையில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அணையவாரீர் என்னை அணையவாரீர், அணிவளர் சிற்றம்பலத்தீர் அணையவாரீர் அப்படின்றாங்க. அம்பலவாணர் ஆட வருகைன்ற தலைப்பில் ஆடவாரீர் என்னோடு ஆடவாரீர், அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரீர். தெளிவாக சொல்லிடுறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் இந்த பரசிவ வணக்கம்னு எடுத்த உடனே 6ஆம் முறையில் தொடங்கும் போது தெளிவாக சொல்கிறாங்க, அருட்பெரும் ஜோதி தெய்வம்தான் இந்த சிற்றம்பலத்தில் விளங்குகின்ற தெய்வம். அந்த தெய்வத்தை நாம் இடைவிடாமல் பக்தி, அதாவது அன்பு செய்து ஜீவர்களிடத்தில் இரக்கத்தோடையும் கருணையோடையும் இருந்து இந்த பிரபஞ்சத்தின் மீது வெறுப்போடும் இருக்கும் பட்சத்தில் நாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வதற்கு ஏதுவாக அந்த பயணத்தின் தொடக்கமாக அதுவே இருக்கும். அதில் முதல்ல நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டோம்னாலே நம்ம சரியான பாதைக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். இதெல்லாம் வந்துட்டால் முதல்ல என்ன சொல்கிறாங்க, எடுத்த உடனே எல்லாம் செயல்கூடும். நம்மளுடைய சேனல் பேரும் அதுதான், எல்லாம் செயல்கூடும். எடுத்த உடனே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்றுமே நீங்கள் செய்ய வேணாம். சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் பக்தி செய்யுங்கள். இதுதான் முதலில் நாம் செய்ய வேண்டிய செயல். இந்த செயலை செய்து தொடங்குவோமே ஆனால் அவரே நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போயிடுவாங்க. என்னென்னலாம் அடுத்தடுத்தெல்லாம் நம்ம என்னென்ன வகையிலெல்லாம் பக்குவப்படணுமோ அந்த பக்குவ நிலைகளுக்கெல்லாம் நம்மளை ஏற்றி செல்வார். ஏன்னா நம்ம இங்கேயே சரியான பாதைக்கு முதல்ல வரணும். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சரியான டைரெக்ஷனில் முதல்ல கால் எடுத்து வைக்கணும். சரியான இடத்துல நம்ம வச்சு நம்ம எண்ணம் செயல் சிந்தனைகள்லாம் சரியாக இருக்கும்போது போகக்கூடிய அந்த முடிவான நிலையும் சரியானதாகவே இருக்கும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றியும். நாம் நாளைய பதிவில் பரசிவ வணக்கத்தின் 2 மற்றும் 3வது பாடல் அவற்றின் விளக்கத்தை பார்ப்போம். கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.